வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பார்த்தோமென்றால் பாலியல் வன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதற்கு முக்கிய அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து சிபிஐ விசாரணை கோரி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பொறுப்பேற்று வருகிறார். இன்னும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் என்பது நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தமிழகம் முழுவதும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநர் அவர்கள் நாளைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதே போன்று பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மற்றும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஆளுநர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் வர இருப்பதனால் அண்ணா பல்கலைக்கழகம் முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதே போன்று நேற்றைய தினமே அண்ணா பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விடுதி நிர்வாகம் பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஆளுநர் ஆய்வு செய்ததற்கு பின்பு இன்னும் முழுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிய வருகிறது. அதே போன்று ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை ஜனவரி 6ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தமிழக சட்டப்பேரவையிலும் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் சார்பில் முக்கியமான கேள்விகள் எழுப்பி வெளிநடப்பு செய்வதற்கும் அஇஅதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநர் அவர்கள் நாளைய தினம் ஆய்வு மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே பார்த்தோமேனால் ஆளுநர் அவர்கள் அரசிற்கு எதிரான அந்த கருத்துக்களை தெரிவிப்பதும் தன்னிச்சையாக ஆய்வுகள் மேற்கொள்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பல்கலைக்கழகங்கள் ஆளுநர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் நாளை அவருடைய ஆய்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவரது ஆய்விற்கு பின்பு அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை மாணவர்களுக்கு அனுப்பப்படும் என தெரிகிறது. அதே போன்று அவர் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அறிக்கையை உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறார்.